சில நேரத்தில் சும்மா இருக்கிறது செம்ம கடுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் நிறைய வேலை இருக்குது. பட் வேலை செய்ய பிடிக்கலன்னு சும்மாவே இருப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டே தான். ஃபஸ்ட்டு பப்பாளி வெட்டி கொடுத்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் உள்ள பப்பாளிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நிறைய சீட்ஸ்லாம் இருக்காது. அப்படியே ப்ளைனாக இருக்கும். பட் இது ஸ்வீட்டாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. சரி பசங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். பட் இந்த கிரேவிங்ஸ் நம்மளை விட மாட்டேங்குதே. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சா, உடனே ஜெப்டோலையும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். பட் அந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லிக்விடாகவும் இல்லை. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஓரளவுக்கு 50% ஓகேவா இருந்தது. சரின்னு எதுக்கு ரிட்டர்ன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, இது கூடவே வந்து பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். அந்த பிஸ்கெட்டை அந்த ஐஸ்கிரீம்லேயே உடச்சி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, மூக்கு கொடப்பாக இருந்தால் இப்படிலாம் யோசிக்க தோணும் அப்படின்னு. பட் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப பேடாலாம் இல்லை. இந்த டெசர்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. லிப்ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்டே கொடுக்குது. எனக்கு இந்த ஷேட் பார்த்திங்கன்னா நல்லாவே மேட்ச் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாமா?